Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி த டிஸ்ட்ரிக்ட் டாக்டர் பை இவான் எஸ் டர்கனேவ். ஸோ இவான் டர்கனேவ் வந்து he was a Russian novelist, short story writer, playwright and poet. So he was a popularizer of Russian literature in the West. ஸோ அவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் எழுதியிருக்காரு, A Sportsman Sketches. It was published in 1852. அண்ட் நாவல்ஸ் எழுதியிருக்கிறாரு. ரியூடின் 1856 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஹோம் ஆஃப் த ஜென்ட்ரி 1859 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆன் த ஈவ் 1860 அண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ் 1862 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரஷ்யன் பெசன்ட்ரியை போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். So he died in 1883 in France. So I'll go directly into the short story now. So இந்த ஸ்டோரியோட நரேட்டர் யார் அப்படின்னா இவான் டர்கனேவ் தான். ஸோ ஒரு ஆட்டம் டேயில் ஒரு இன்னில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு திடீர்னு வந்து அவர் ஊருக்கு போகணுன்னு கிளம்பும்போது he got cold. ஸோ ரொம்ப சிக் ஆகிட்டார். ஸோ ஒரு ½ வந்து அந்த ஊரில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் டாக்டர் வந்து வந்தார். ஸோ அவரோட அப்பியரன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. தின்னாக இருக்கார், டார்க் ஹேர்டாக இருக்குது, மிடில் ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் யூஸ்வலாக எல்லா டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சூடோரிஃப் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணார். சூடோரிஃபிக் அப்படின்னா ட்ரக் விச் இன்டியூசஸ் ஸ்வெட்டிங். ஸோ அது ப்ரிஸ்கிரைப் பண்ணார். அண்ட் ஒரு மஸ்டர்ட் பிளாஸ்டருக்கும் வந்து என்னோடய ஃபோர்ஹெட்டில் போடுறதுக்கு ஆர்டர் பண்ணார். அண்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 5 ரூபில் வந்து அவரோட ஸ்லீவில் வந்து வச்சேன். அண்ட் நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், பட் ரொம்ப இல்லாக இருக்கிறதுனால நான் அங்கேயே இருந்துட்டேன். ஸோ என்னோடய ஃபீவரிஷ்னால ஐ ஃபெல்ட் எக்ஸாஸ்டட். ரொம்ப டயர்டாகிட்டார். ஸோ ஸ்லீப்லெஸ் நைட்டு வேறு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ப்ளசன்ட் கம்பெனின்னு கிடந்துச்சு. அந்த டாக்டர் தான். அந்த டாக்டர் கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த டாக்டரோட நரேஷன் மாதிரி போகுது, சரியா? ஸோ அவர் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் வந்து நடக்கும். கொஞ்ச நாள் வந்து சில மனிதர்களோடு நம்ம வந்து வாழ்வோம், அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். சில நேரம் வந்து அவங்கக்கிட்ட ஓப்பனாகவே பேசாமல் இருப்போம். உண்மையாகவே வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸில் நம்ம பேசினாலுமே நம்மளோட ஹோல் ஹார்ட்டடாக நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாக வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டோம். பட் சிலர் வந்து கொஞ்சம் டைமில் தான் வந்து நம்மளுக்கு பழக்கமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் தோ ஒரு கன்ஃபெஷன், ஒரு பாவ மன்னிப்பு, ஒரு அறிக்கை மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், புதுசாக பழகணுன்ட்டு சொல்லிடுவோம். வேற ரொம்ப ஃபெமிலியராக நம்ம கூடயே இருக்கிறவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். புதுசாக அறிமுகமானவங்கக்கிட்ட வந்து இவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணி எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம், ஒப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பர்சனை வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுதான் அந்த டாக்டர். ஸோ அவரோட ஓன் வேர்ட்ஸ்லேருந்து நான் பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவரோட வீக் அண்ட் ட்ரெம்பிளிங் வாய்ஸில் வந்து இது இப்போ டாக்டர் வந்து நரேட்டர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நாள் வந்து ஜட்ஜ் மைலோ பாவேலுக்கிச் அவரோட வீட்டில் வந்து நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அவர் கூட. அது வந்து ஒரு லென்ட் சீசன். ஸோ நானும் அந்த ஜட்ஜும் வந்து ப்ரிஃபரன்ஸ் விளாண்டுட்ருந்தோம். ப்ரிஃபரன்ஸ் மீன்ஸ் கார்ட்ஸ் விளாண்டுட்ருந்தோம். ஸோ திடீர்னு வந்து ஒரு சர்வெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. நானும் இதை வந்து பேஷண்ட்கிட்ட தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன். அண்ட் அதில் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஒரு விடோ லேடி வந்து எனக்கு எழுதியிருக்காங்க, மை டாட்டர் இஸ் டையிங், கம் ஃபார் காட் சேக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க.
அண்ட் அவங்க வந்து ஹார்ஸஸும் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வீடு நான் இருக்கிற ஜட்ஜ் வீட்டிலேருந்து 20 miles டிஸ்டன்ஸ். ஸோ அப்போது வந்து மிட் நைட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி போகன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். அண்ட் ரோட்ஸ் வேறு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அவங்க அதில் வந்து எழுதியிருக்கிறாங்க, நான் வந்து ரொம்ப புவர்னால 2 silver rubles தான் என்னால் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வேறு எழுதியிருந்தாங்க. எழுதலை. ஸோ இவர் வந்து திங்க் பண்ணுறது அவங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறதுனால இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு சாக் ஆஃப் ஓட் மீல் ஒரு ரோல் ஆஃப் லினன் வந்து பேமெண்ட்டாக வந்து எனக்கு கொடுப்பாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் ஒரு ஃபெல்லோ க்ரீச்சர் வந்து நமக்கு முன்னாடி இறக்கும்போது நம்ம வந்து நம்மளோட டியூட்டியை தான் பார்க்கணுமே தவிர மணியை வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருந்தார்ல, ஸோ அவர் அந்த கார்ட் கேமை வந்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டார். கேலியோபின் அவர் வந்து மெம்பர் ஆஃப் ப்ரொவின்ஷியல் கமிஷன். ஸோ அவரும் இப்போ ஜட்ஜும் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த ஹார்ஸ் கார்ட்டில் ஏறி இப்போ வந்து அந்த சிக் பேஷண்ட் வந்து பார்க்க போகிறாரு. அந்த ஹார்ஸ் கார்ட்டும் பார்த்தா ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. ஸோ அதில் கோச்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் தலையிலேருந்து தொப்பி எடுத்து கீழே வைக்கிறாரு. ஸோ அது வந்து இதே இடத்துல ஒரு பணக்காரங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கேப்பை கூட டச் பண்ண மாட்டாங்க. ஒரு பிரின்ஸாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. வேறஸ் அவங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறதுனால ஒரு பணிவு தாழ்வு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்ஃபர்னலாக இருக்குது, அதாவது ஹெல் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகள் வேறு போகுது. அண்ட் ஸ்னோஸ் அதில் வேறு இருக்குது. வாட்டர் கோர்சஸ் ஸ்னோ அதிகமாக பெஞ்சு அது உருகி வாட்டர் கோர்சஸ் வேறு போயிட்டுருக்கு. அண்ட் அங்கே இங்குமா வந்து குண்டு குழியுமாக இருக்குது. ஸோ அவங்க அந்த ட்ராவல் பண்ணுற பாத்தே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அந்த பேஷண்ட்டோட வீட்டுக்கு. ஸோ அந்த பேஷண்ட்டோட வீடு வந்து இட் இஸ் அ தேட்ச்ட் ஹவுஸ், கூரை வீடு. அந்த வீடோட வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இன் எக்ஸ்பெக்டேஷன் டாக்டர் வந்து வருவார், அவருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக லைட் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஓல்ட் லேடி வந்து ஒரு வெனரபிள் வாய்ஸில் வந்து காப்பாற்றுங்க, ஷீ இஸ் டையிங் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போதுமே எல்லாேருக்கும் ஆறுதல் கூறுற மாதிரி ப்ரேயர் பண்ணுங்கள், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிட்டு, வேர் இஸ் த இன்வேலிட் அப்படின்னா யூஸ்லெஸ், அதாவது ஒன்றும் முடியாத இருக்கிறவங்க எங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓல்ட் லேடி வந்து அவரை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களோட வீடு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு லிட்டில் ரூம் தான் இருக்குது. கார்னரில் ஒரு லேம்ப் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பெட்டில் வந்து 20 இயர்ஸில் ஒரு கேர்ள் வந்து அன்கான்ஷியஸாக படுத்துருக்கா. ஸோ அவளுக்கு வந்து ஹெவி ஃபீவர் இருக்குது. ரொம்பவும் அதிகமாக மூச்சு விட்டுட்ருக்கா ஃபீவரில். அவங்க கூட வந்து இன்னும் 2 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அவளோட சிஸ்டர்ஸ் ரொம்ப பயந்து போய் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று ஷி வாஸ் பர்ஃபெக்ட்லி வெல், நல்லா தான் சாப்பிட்டா, ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து தான் வந்து ஹெட்டேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஈவினிங் சடனாக பார்த்தா இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் உடனே வந்து யூஸ்வலாக பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது டாக்டர் சொல்கிற விஷயம் தான் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த டாக்டரோட டியூட்டியை அவர் வந்து பார்க்குறாரு. மஸ்டர்ட் பிளாஸ்டர் போட்டுறாரு, நிறைய மருந்தை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறாரு. ஸோ திடீர்னு வந்து அவளோட ஃபேஸை வந்து பார்க்குறாரு. ஸோ ஃபேஸை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, ஷி வாஸ் அ பியூட்டி இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவளை ஃபேஸ் பார்த்தோன்னே ஒரு பரிதாபம் வருது. ஸோ இவ்வளோ லவ்லி ஃபீச்சர்ஸ், பியூட்டிஃபுல் ஐஸ் இருக்கிற பொண்ணு
ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்து அவளுக்கு வந்து பெர்ஸ்பிரேஷன் வர ஆரம்பிச்சிரு, அதாவது வியர்வே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவளோட சென்சஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டா. சுற்றி முற்றி பார்க்க ஸ்மைல் பண்ணா. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து அவளோட ஹேண்ட்ஸை வந்து அவளோட ஃபேஸை தடவி பார்க்குறா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு. ஸோ அவளோட சிஸ்டர்ஸ் வந்து அவள் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க எப்படி இருக்க, எல்லாம் சரியாயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே பேசிவிட்டு திருப்பி வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனால் தூங்கிட்டா. ஸோ இப்போ டாக்டர் ஆஸ் யூஷுவல் சொல்லுவாங்களா, பேஷண்ட்ஸை வந்து தனியாக விடுங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து வெளியில் வந்துட்டாங்க. அவரை பாதுகாக்கிறது ஒரே ஒரு மெய்டு மட்டும் உள்ளே வச்சுருக்குறாங்க. ஏதாவது எமர்ஜென்சிக்கு அவள் கூப்பிட்டானா அதை கேட்குறதுக்காண்டி. ஸோ எல்லாருமே வந்து இப்போ பார்லருக்கு வந்துட்டாங்க, அதாவது என்ட்ரன்ஸ் பார்ட் ஆஃப் த ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு டேபிளில் வந்து டேபிளில் வந்து சாமோர் இருக்குது. சாமோர் அப்படின்னா செம்பு இப்போ சொல்லுவோம்ல. அண்ட் அ பாட்டில் ஆஃப் ரம் இருக்குது. ஸோ அவங்க வந்து டீ கொடுத்தாங்க. அண்ட் நைட் இங்கேயே தங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பிகாஸ் அந்த நைட் டைமில் வந்து அவரால் எங்கேயும் போக முடியாது. அங்கே உள்ள ஒரு ஓல்டு லேடியும் அவரை வெல்கம் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அவங்க வந்து முணங்கிட்டே இருக்காங்க, குரோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து வயசானவங்கனாலே முணங்குவாங்களே. ஸோ அந்த மாதிரி என்னாச்சு அவளுக்கு, அவள் வந்து இருப்பாளா இல்லையா அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவர் அங்கே போய் ரீச் ஆகி அந்த பேஷண்ட்டை கவனித்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 o'clock. ஸோ அவர் வந்து சரி இப்போது ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு படுக்க போகிறாரு. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க. ஸோ எல்லோரும் இப்போ மற்ற எல்லோரும் உள்ளே போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து அந்த பார்லரில் வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து படுத்துருக்குறாரு. அண்ட் இவருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தார். அண்ட் அந்த பேஷண்ட்டோட ஃபேஸ் வந்து அவரை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி வச்சுருக்கு. ஸோ அவரால் தூங்கவே முடியல, ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்குது. ஸோ திடீர்னு எழுந்திரிச்சிட்டு அந்த பேஷண்ட்டை போய் நான் இப்போ போய் பார்த்து அவள் எப்படி இருக்கான்னு பார்க்க போவா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அண்ட் எந்திரிச்சு வந்து டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. ஓப்பன் பண்ணோன்னே அவரோட ஹார்ட் பீட் வந்து அவ்வளோ ரைஸ் ஆகுது. ஸோ அங்கே இருக்கிற சர்வெண்ட் வந்து தூங்குறாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டோட ஃபேஸ் வந்து இவர் உள்ளே என்ட்ரானோடனே அவளோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி அவள் படுத்திருக்கிறா. இவர் உள்ள கிட்டக்க போகிறாரு. போன உடனே வந்து ஷி ஓப்பன் ஹர் ஐஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு அவரை ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஸோ இது யார் அப்படின்னு கேட்குறா. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, கன்ஃபியூஸ் ஆகாத, ரொம்ப பயப்படாத, நான் தான் டாக்டர், நீ இப்போ எப்படி இருக்கேன்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு பேஷண்ட்டு யூஸ்வலாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே சரியாயிட்டு இன்னும் 2-3 நாளில் யூ வில் பி ஆன் யுவர் ஃபீட் அகெயின், அதாவது நீ நார்மல் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட்டும் வந்து என்ன சொல்கிறா, அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆமாம் டாக்டர் என்னை சாக விட்றாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து கேட்குறாரு, ஏன் இப்படி பேசுகிறீங்க, நத்திங் வில் ஹேப்பன். ஷீ செட், எனக்கு வந்து ஃபீவர் திருப்பி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவளோட பல்ஸை வந்து திருப்பி செக் பண்ணி பார்க்குறாரு. திருப்பியும் வந்து ஃபீவரிஷாக இருக்கிறா. ஸோ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏன் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு உங்ககிட்ட நான் அதை வந்து சொல்கிறேன், ஆனால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இயர்ஸ்கிட்ட வந்து காதில் போய் ரகசியமாக சொல்கிறா. ஸோ வேகமாக வந்து விஸ்பர் பண்ணுறா, ஆஸ் இஃப் அது ரஷ்யன் லாங்குவேஜ் இல்லாத மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இது பண்ணிவிட்டு திடீர்னு பில்லோவில் அவளோட ஹெட்டை ட்ராப் பண்ணி படுத்துட்டா. ஃபிங்கர்ஸை மட்டும் மூவ் பண்ணி சொல்கிறா, ரிமெம்பர் டாக்டர், யார்கிட்டையும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவளுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு அவளோட சர்வெண்ட்டை வந்து வெயிட் பண்ணிவிட்டு இவர் வந்து வெளியில் வந்துட்டார். ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்னஃப் அந்த மூக்குப்பொடி, ஸோ அதை எடுத்து இது பண்ணுறாரு. ஸோ எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்லாம் கிளம்பலான்னு பார்க்குறாரு. பட் அவரால் வந்து போக முடியல. ஒரு ரீசன் வந்து இந்த பேஷண்ட் வந்து இன்னும் சிக்காக தான் இருக்கிறா. இன்னொரு ரீசன் வந்து
அந்த கேர்ளோட பியூட்டி வந்து அவரை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த பிளேஸை விட்டு அவரால் போக முடியல. லிட்ரலி ஹீ இஸ் இன் லவ் வித் த கேர்ள். ஸோ அவங்களோட ஃபேமிலியோட ஃபேஸஸ்லாம் பார்த்தா ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவரோட ஃபாதர் வந்து ஒரு லேர்ன்ட் மென் மாதிரி இருக்க அந்த பொண்ணோட ஃபாதர் ஒரு ஆத்தராக இருக்கார். ஸோ வந்து பாவர்ட்டியில் வந்து இறந்து போயிட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சில்ட்ரனுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு குட் எஜுகேஷன் கொடுக்க முடியுமோ அந்த எஜுகேஷனை கொடுத்துட்டு போயிருக்காரு. நிறைய புக்ஸ் அந்த வீட்டில் வந்து இருக்கிறத வந்து இவர் பார்க்குறாரு. ஸோ இன்னொரு ரீசன் அவர் அந்த வீட்டை விட்டு போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் உள்ள ஹவுஸ் ஹோல்டு எல்லாமே வந்து அவரை வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராகவே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீன்வைல் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிச்சுவேஷன் அவரை வந்து ஸ்ட்ரக் பண்ணி வச்சுருக்கு. ரோட்ஸ் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸ்னோ அதிகமாக பெஞ்சதுனால எல்லா கம்யூனிகேஷனும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ டவுனுக்கு போய் மெடிசன் கூட வாங்கிட்டு வர முடியாத டிஃபிகல்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த சிக் கேர்ள் வந்து இன்னும் சிக்காகவே இருக்கிறா. டே ஆஃப்டர் டே வந்து அவளோட நிலைமை வந்து இன்னும் மோசமாயிட்டே போகுது. ஸோ இப்போ வந்து நரேட்டர் கிட்ட வந்து இந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு, நான் எப்படி சொல்லுவது, அந்த பேஷண்ட்டும் ஷீ ஸ்டார்டட் ஃபெல் இன் லவ் வித் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவள் மட்டும் இல்லை, நான் அப்படின்ற மாதிரி இழுக்கிறாரு. இன் த சென்ஸ் he too has fallen in love with her. ஸோ அவரே வந்து திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நானே வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கக்கூடாது, அந்த பொண்ணு பேசுகிற விதத்தை வச்சு அவள் என்னைய வந்து லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஓவர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அந்த பொண்ணோட நேமை ஃபர்ஸ்ட் டைமாக சொல்கிறாரு, அலெக்சாண்ட்ரா ஆண்ட்ரியேவ்னா. ஸோ அவள் வந்து என்னை ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோடு தான் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ யாராவது வந்து ரொம்ப க்ளோஸாக அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணால் நம்ம வந்து என்ன நினைப்போம், ரொம்ப நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்களோ, அதனால தான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஸோ அதே மாதிரி தான் டாக்டர் நினச்சிட்டு ஹீ தாட் அவளுக்கும் வந்து இந்த லவ் ஃபீலிங் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இன்னொரு ஸ்ட்ரீமில் வந்து என்ன அவரோட தாட்ஸில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அவரோட பேஷண்ட் அந்த கேர்ள் வந்து இன்னும் வந்து வேர்சர் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கா. ஸோ எல்லாருமே வந்து இவர் என்ன டாக்டர், இவரெலாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்களோ, அவங்க வீட்டில் உள்ள அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இவர் அப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவளை எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டேட்லேருந்து குட் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வரது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேர் மஸ்ட் பி ரெமெடி ஃபார் இந்த டிசீஸ்க்கு ஏதாவது ஒரு ரெமெடி இருக்க தான் செய்யும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் படித்த எல்லா விஷயத்தையும் வந்து யோசித்து பார்த்து இந்த டையிங் ஃபெல்லோ கிரியேச்சரை வந்து நான் எப்படி காப்பாற்றணும், ஒருவேளை என்கிட்ட கூப்பிட்டு வராமல் வேறு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்திருந்தாங்கன்னா அவர் இவ்வளோ சேவ் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டுலாம் இவர் வந்து தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது அவங்க ட்ரீட் பண்ணிகிட்ருக்க ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஃபால்ட்டே இல்லைனாலும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க, இவர் தான் வந்து இந்த டாக்டருக்கு ஒழுங்காக பார்க்க தெரில அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு பிளைண்ட் ஃபெய்த் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ நம்மளுக்குமே வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஆரம்பிச்சு, ஐயோ நம்மளால் இவங்க வந்து இறந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பிளைண்ட் தாட். ஸோ நான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட அப்படி வந்து இருக்க விரும்பல, இந்த பொண்ணோட ஃபேமிலிக்கிட்ட. ஸோ அவங்க வந்து நான் கூட இருக்கிறதுனால அவங்க வந்து நினைக்கிறாங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நானும் அந்த பாசிட்டிவிட்டியை வந்து நானும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ ரோட்ஸ் வேறு அவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது. கோச்மேன் போய் மெடிசன் வாங்கிட்டு வர முடியாத அளவுக்கு ரோட்ஸ் வந்து மோசமாக இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட் விட்டு என்னால் வெளியில் வரவும் முடியல. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவக்கூடயே வந்து ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ணி கார்ட்ஸ் விளாண்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அவ கூட வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. அந்த ஓல்ட் மதர் வந்து கண் கலங்கினதோடு வந்து இந்த டாக்டர்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் என் பொண்ணு வந்து ரொம்ப படுத்த படுக்கையில் இருந்தால் எந்திரிச்சு கூட பேச முடியாது, இப்போது நல்லா ஜாலியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி வந்து அவர்கிட்ட தேங்க் பண்ண வராங்க. பட் இவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்த கிராட்டிடியூட் கூட நான் தகுதி கிடையாது. ஸோ நான் இது பண்ணுறதுக்கு இவன் வந்து நான் என்னோடய பேஷண்ட்டுங்கிறதுனால பண்ணலை. ஆஸ் ஐ லவ் ஹர்
ஐ டூ இட். இப்போ வந்து எனக்கு சுயநலம் வந்துருச்சு, இவளை எப்படியாவது காப்பாற்றணும், ஐ வாண்டட் டு ஹோல்ட் ஹர் ஹேண்ட். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இந்த நன்றிக்கெலாம் நான் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறா. அந்த டாக்டர் எங்கே படித்தார், எங்கே வாழ்ந்தார், அவரோட பீப்புளெலாம் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ அவளோட நிலமை வந்து இன்னும் வந்து மோசமாயிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அவள் வந்து அவர் கையிலேருந்து மெடிசின்ஸ் வாங்குறது, அவளை பார்க்குறது, ஸோ அது எல்லாத்தையுமே அவர் பார்க்கும்போது அவரோட ஹார்ட் வந்து அப்படி பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவள் வந்து செத்து போயிடுவாளோ அப்படிங்கிற தாட் அவளுக்கும் வந்துட்டு. ஸோ அவள் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரேவுக்கு போயிடுவோம் போல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பிகாஸ் அந்த பொண்ணோட சிஸ்டர்ஸ், அவங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குறாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டே வந்து உட்காந்துருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு ஐஸ் வந்து அவரை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தா அந்த பொண்ணோட ஐஸ் தான். அவளோட லிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேல் ஆயிடுச்சு. ஸோ இவர் பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போய் கிட்டக்க போகிறாரு. ஸோ உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து என்ன யோசிக்கிற அப்படின்னா, நம்ம செத்துருவோம் போல், டாக்டர் நான் வந்து செத்துருவேனா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ அப்படிலாம் சொல்லாத, ஜஸ்ட் ப்ரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாகிடுச்சு. ஸோ இவர் வந்து பயந்துட்டார். பயப்படாதீங்க, நான் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சடனாக வந்து எந்திரிச்சு உட்காந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து தேங்க் பண்ண ஹோல் ஹார்ட்டடாக, யூ ஆர் ஸோ கைண்ட் அண்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். திருப்பி அவர் வந்து ஸ்டார் பண்ணி அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. திருப்பி சொல்கிறா, டூ யூ ஹியர் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே இவர் வந்து கொஸ்டின் கேட்குறார் அந்த பொண்ணுகிட்ட, அலெக்சாண்ட்ரா, உன் லவ்வை நான் எப்படி டிசர்வ் பண்ணுறேன், நோ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திடீர்னு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஷீ ஸ்ட்ரெச்ட் அவுட் ஹர் ஆர்ம்ஸ், என்னோட ஹெட்டை வந்து அவகிட்ட வந்து புல் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் வந்து என்னை கிஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா அவரோட தலையை வந்து பில்லோவில் வச்சுட்டு என்ன பேசனே தெரியாமல் ஒரு அதிர்ச்சியில் அப்படி இருக்கிறாரு. அவளும் வந்து பேசவே இல்லை. அவளோட ஃபிங்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெம்பிள்டாக இருக்குது. என்னோடய ஹேரை அவள் டச் பண்ணும்போது ஐ ஃபெல்ட். அவளும் வந்து அழுதுகிட்டு இருந்தா. ஸோ அவளை வந்து நான் கன்சோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் என்ன ரிப்ளை கொடுக்கன்னே எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட யூ வில் வேக் அப் கேர்ள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். திருப்பியும் அவளோட ஆர்ம்ஸை வைடாக ஓப்பன் பண்ணி என்னை வந்து கூப்பிட்டா. ஸோ அவள் வந்து திருப்பி அவளோட லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. பட் இவர் வந்து அவர் மனசுக்குள்ளே இருந்தாலும் ஹி டிட்ன்ட் ஓப்பன்லி கன்ஃபஸ் டு ஹர். ஸோ இப்போ எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, யூ வில் பி ஆல் ரைட். ஒருவேளை நீ வந்து தேறிட்ட அப்படின்னா இதெல்லாம் பார்த்து உனக்கு வந்து காமிக்கலாக இருக்கும். ஸோ டோன்ட் டேக் எவ்ரிதிங் கிராண்டட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு டைமாக அந்த டாக்டரோட நேமை வந்து இப்போ ரிவீல் பண்ணுறாரு, ட்ரிஃபான் இவானிச். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து திருப்பி போயிட்டார், தூங்கிறதுக்கு போயிட்டார் வெளியில் போய். அண்ட் காலையில் வந்து மார்னிங் வந்து பார்க்க வராரு. ஆஃப்டர் கெட்டிங் அ கப் ஆஃப் டீ. அந்த பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கா அப்படின்னா, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறா. கிரேவில் கூட, அதாவது இறந்தவங்க கூட அப்படியே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கா. ஸோ 3 நாள் ஆச்சு. ஸ்டில் வந்து அந்த பேஷண்ட்டோட உயிர் வந்து அவளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அன்றைக்கி நைட்டும் வந்து அந்த 3rd டே நைட்டும் வந்து நான் காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். டேக்கர், இந்த நிலமையில் அவளை வந்து நான் பார்க்க விரும்பலை, டேக்கர் அண்ட் மீ வித் ஹர், என்னையும் வந்து கூட்டிகிட்டு போயிருங்க கடவுளே அப்படின்ற மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். சடன்லி அந்த ஓல்டு மதர் வந்து உள்ளே வராங்க. திடீர்னு வந்து அந்த ஓல்டு மதர் வந்து சொல்கிறாங்க, என்ன டாக்டர் என்ன ஆச்சு, அவள் என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு இவர் திரும்பி பார்க்குறாரு. அவள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, அந்த 24 year கேர்ள் வந்து வாண்டர் பண்ணிகிட்ருக்கா, அங்கேயும் அலைஞ்சிட்ருக்கா.
நான் அந்த பொண்ணுக்கு ஃபீவர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட வந்து அவளோட லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஸோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரை அவங்க அம்மா கிட்ட அதெல்லாம் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வராரு. ஸோ ஆஃப்டர் 3 days 4th day வந்து அந்த பொண்ணு வந்து ஷி பாஸ்ட் அவே. ஸோ அவளோட சோல் வந்து இட் ஷுட் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இறக்குறதுக்கு முன்னாடி அவளோட ஃபேமிலியை வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்க சொல்லிவிட்டு என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னால் என்ன பேசினேன் அப்படின்னா ஃபர்கிவ் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மை இல்னஸ் எல்லாமே என்னோட தப்பு தான். அவளோட ட்ரூ லவ்வை வந்து அவள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். நான் இது வரைக்கும் யாரையுமே வந்து இவ்வளோ அதிகமாக நேசித்தது கிடையாது, என்னை வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை வந்து எனக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் டாக்டர் வந்து. ஸோ அதை கேட்டோன்னே அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு எந்திக்க போனார். ஸோ ஷி ஹெல்ட் ஹிஸ் ஹேண்ட். நம்ம வேறு ஏதாவது பேசலாமா, நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கார்ட் கேம் விளாடலாமா கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ என்ன மாதிரி டாக்டராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டையிங் பேஷண்ட்ஸை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நாங்கள் நிறைய இப்படி பார்த்ததுனால ரொம்ப கவலைப்பட மாட்டோம். பட் இந்த பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக போகும்போது அவரால் வந்து அந்த ஹை எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஸோ அதெல்லாம் வந்து மறந்துட்டு அவருக்கும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஒரு மர்ச்சன்ட்டோட டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்கக்கிட்ட வந்து 7,000 டவுரி வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த டாக்டரோட ஒய்ஃபோட நேம் வந்து அக்குலினா. ஸோ அவங்க வந்து இல் டெம்பர்டு உமன். அந்த நரேட்டர் கூட வந்து டாக்டர் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கார்ல. ஸோ அவங்க ப்ரிஃபரன்ஸ் கேம் விளாண்டதில் டாக்டர் வந்து 2 ரபிள்ஸ் அண்ட் ஹாஃப் வந்து அவர்கிட்டேருந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த சக்ஸஸோடு அவர் வந்து சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி டிஸ்ட்ரிக்ட் டாக்டர். ஸோ அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண போகும்போது நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஹியரிங்.